பாஜக வளர்ந்துச்சா தமிழ்நாட்டுல இல்ல தமிழக பாஜகவினால அண்ணாமலை வளர்ந்துச்சா? தமிழக பாஜகவினால தான் அண்ணாமலை வளர்ந்ததுன்னு இந்த ஆள் சொல்றாரு. நீங்க ஒத்துக்கிறீங்களா அத? சார் இதுக்கு முன்னாடி ஒரு தலைவர் இருந்தார் சார், எல் முருகன். அவர் மேடையில அதே மேடையில தானே இருந்தாரு. எத்தனை பேர் கைத்தட்டி ஆரவாரம் பண்ணாங்க? அதுக்கு முன்னாடி 5.5 வருஷம் இருந்தாங்கல்ல, 2 மாநில கவர்னரா இருந்தாங்கல்ல, தமிழிசை சவுந்தரராஜன் அதே மேடையில தானே இருந்தாங்க. அவங்களுக்கு எத்தனை பேர் கைத்தட்டினாங்க? அதுக்கு முன்னாடி அண்ணாச்சி பொன் ராதாகிருஷ்ணன் இருந்தார்ல, மத்திய அமைச்சரா 2 தலைவர், வாஜ்பாய் காலத்திலே மத்திய அமைச்சர், வாஜ்பாய் அவர்களுடைய மந்திரி சபையிலே மத்திய அமைச்சரா இருந்தவர். 2 தடவை மத்திய அமைச்சரா இருந்திருக்காரு. பாஜக தலைவராகவும் 2 தடவை நீடிச்சிருக்காரு. அவர் அந்த மேடையில தானே இருந்தாரு. அவர்னால பாஜக அவர்னால கட்சிக்கு செய்ய வேண்டிய வேலை செய்தாங்க சார், எல்லா தலைவர்களும் செய்தாங்க, அது பொதுவானது. ஆனா ஒருத்தன் விஸ்வரூபம் எடுத்து கட்சியை கொண்டு போய் இந்த நோட்டா கட்சி கிண்டல் பண்ண இடத்துல 11.24% ஓட்டு உயரத்துக்கு கொண்டு வந்தாரா இல்லையா? 68 78 ஏதோ இந்த நம்பர் தப்பா கூட இருக்கும், குறைச்சி எடுத்துடுங்க. 68 இடத்துல கழிஞ்ச 2024 சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆண்ட கட்சி, அண்ணா திமுக ஆண்ட கட்சி சார். இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சி, பல தடவை ஆளுங்கட்சியா இருந்தது. அண்ணா திமுகவுக்கு சிம்ம சொப்பனமா இருந்த கட்சி. அதை கீழே தள்ளிக்கிட்டு 68 இடத்துல பாஜக சட்டமன்ற தொகுதியில் 68 சட்டமன்ற தொகுதிகளில் 2024 பாராளுமன்ற தேர்தலில் தொகுதிகளில் பாஜக அதிமுகவை பின்னுக்கு தள்ளிட்டு, எடப்பாடியினுடைய அதிமுக, அதை நீங்க அண்டர்லைன் பண்ணணும், கீழே தள்ளிட்டு முன்னேறி வந்திருக்குன்னா பாஜக வளர்ந்திருக்கா இல்லையா? அதுக்கு காரணம் யாரு? அண்ணாமலை தானே சார். தென் சென்னை நம்ம உட்கார்ந்து பேசிட்டு கூட தென் சென்னையில டெபாசிட் இழந்த கட்சி சார் அதிமுக.